நீங்க பேசும்போது சொன்னீங்க எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு. ஆனா எதிர்க்கட்சிகள் இந்தியா பிளாக்கும் சரி, காங்கிரஸ் சரி ரொம்பவே அமைதியா இருக்காங்க. இதே ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னாலுமே பிரதமர் மோடி அவர்களுமே தேர்தல் முடிஞ்சோன்னு சொன்னாரு, எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. ஒருவேளை எங்களுக்கு பெரும்பான்மை கிடைத்து நாங்க ஒரு 300 தொகுதிகள் மேல வெற்றி பெற்றிருந்தோம்னா உடனே இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவிஎம்மால தான் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ யாருமே வாயை திறக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருந்ததும் நீங்க சொல்றது ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? இந்தியா கூட்டணி ஏன் அமைதியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணாங்க, எப்படி ஜெயிச்சாங்க. அப்படியே நீங்க சுப்ரீம் கோர்ட் போனாலும் உங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அவர் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் அவர் எங்க வைக்கணும். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அந்த போஸ்ட் கேட்பாங்க, இந்த போஸ்ட் கேட்பாங்க. போய் உட்காரியான்ட்டாரா இல்லையா? உனக்கு எந்த போஸ்ட் கிடையாது. யாருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். அவருக்கு தெரியும் எல்லாம். அவர் விஸ்வகுரு. அவர் எல்லாமே தெரியும் அவருக்கு. இதெல்லாம் ஒரு ஜனநாயகம். இதெல்லாம் ஒரு நிதிஷ்குமார் காலிலே விழுந்துட்டாரு மோடி அவர்களுடைய காலில். ஆமா, அமித்ஷா விழுந்தாரு. இப்ப சந்திரபாபு நாயுடு போய் விழுக போனாரா இல்லையா? நேத்து அவர் விழுக போனாரு. அப்ப அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு மோடி தான் தீர்வு கொடுக்கிறாரு.